Are you single or else planning for a marriage? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களுக்கு சாரி guys, my deepest condolence. Just kidding. Hi guys, I'm Saran. Welcome to Serenity. Actually, I was reading a book of Women by Osho. Chapter 5 இதில் ஓஷோ மேரேஜ் பற்றி அவரோட ஒப்பீனியன்ஸை கொடுத்துருக்காரு. நான் பேச போகிற டாப்பிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது அவரோட ஒப்பீனியன்ஸ் மேரேஜ் பற்றி கொடுத்துருக்காரு. ஜஸ்ட் இதில் ஒரு விஷயத்த படிக்கிறப்போ எனக்கு தோணுச்சு, இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், என்னோட ஒப்பீனியன் இதில் என்ன அப்படின்னு ஷேர் பண்ணலான்னு. இதை படிக்கிறேன், கேளுங்க. மேரேஜ் இஸ் த ugliest institution invented by man. It is not natural. It has been invented so that you can monopolize a woman. Okay, இது மேபி பயாஸ்டா தெரியலாம். இட்ஸ் ஒப்பீனியன் ஆஃப் ஓஷோ. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, கல்யாணம் கண்டிப்பா செஞ்சே ஆகணுமா? இஸ் மேரேஜ் மேண்டிட்டரி? ஒரு பையனால பொண்ணு இல்லாம வாழ முடியாது. ஒரு பொண்ணு பையன் இல்லாம வாழக்கூடாது. நம்ம சொசைட்டி எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கு பாருங்க இத. ஸோ ஐம் ஜஸ்ட் ஹியர் டு ஆஸ்க் யூ 5 questions. இந்த 5 விஷயத்துக்காகத்தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க. ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்றேன். அந்த கொஷின்ஸை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா கிளாரிஃபைடா உங்களுக்கு பதில் கிடைக்குது, இல்ல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்றீங்கன்னா தாராளமா கல்யாணம் பண்ணுங்க, கோ ஹெட். பட் நான் சொல்ல போற இந்த 5 விஷயத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ண போறேன், ஆமா இதுக்காக தான், இது ஒண்ணுத்துக்காக தான் அப்படின்னீங்கன்னா சாரி காய்ஸ், வேண்டாம். அந்த மேரேஜ் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஐ ஸ்வேர். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், என் கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் நீங்க மேரேஜை பிளான் பண்றீங்க, அதுக்காகத்தான் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறீங்க அப்படின்னா யோசிங்க. உங்க கூட இருக்கவங்களோட லைஃப் வேற, அவங்களோட தாட்ஸ் வேற, அவங்களோட பிஹேவியர் வேற, அவங்களோட செட் ஆஃப் ரூல்ஸ் வேல்யூஸ் எல்லாமே வேற. அதை கொண்டு வந்து உங்களோட பொருத்தி பார்த்து, ஐயோ நான் இன்னும் சிங்கிளாவே இருக்கனே, எனக்கு ஆள் இல்லையே, நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது, எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா என் கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்துருச்சு, ஸோ நானும் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது போயிட்டு கல்யாணத்தை கண்டிப்பா பண்ணிக்க போறேன், இல்ல வீட்டுல ஓகே சொல்லி மாப்பிள்ளை பார்க்க சொல்லி கல்யாணம் பண்ணிக்க போறேன். நானும் பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே பேசுற மாதிரி இருக்குல்ல. எஸ், என்ன பண்றது, படிக்கிற புக்கும் வந்து புக் ஆஃப் உமன், பேசுற நானும் பொண்ணு. சரி பசங்க, நீங்களே டிஸ்க்ளைமர் போட்டுக்கோங்க, உங்களுக்கும் இதேதான். உங்க கூட இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இன்னும் சிங்கிளாவே சுத்திட்டு இருக்கேன், எனக்கும் ஒரு பொண்ணு வேணும்ல அப்படின்னு தோணுனா உங்களுக்கும் இது அப்ளை ஆகும். நான் வந்து ஒரு விமன் பெர்ஸ்பெக்டிவ்லயே பேசிட்டு போறேன், நீங்களே கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சாரி. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான், கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நானும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி உங்களுக்குள்ளவே கேட்டுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 2, அப்பா அம்மா கிட்ட ஃப்ரீடம் இல்ல, நைட் ஷோ படத்துக்கு போறேன்னு சொன்னா நோ சொல்றாங்க, எங்கேயாவது லாங் டிராவல் போயிட்டு வரேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொல்றாங்க, டாட்டு போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா கல்யாணம் பண்ணிட்டு போட்டுக்கோங்கிறாங்க, ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிக்கோன்றாங்க. நீங்க என்ன கேட்டாலுமே உங்க வீட்டுல ஸ்டாண்டர்டா சொல்ற ஒரே விஷயம், கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷன் ஓகே சொன்னா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்காகத்தான் உங்களுக்கு ஒரு புருஷன் தேவை, அதுக்காகத்தான் உங்களுக்கு ஒரு கம்பேனியன் தேவை, அதுக்காகத்தான் இந்த கல்யாணம் தேவைன்னா யோசிங்க. இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களால உங்க அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி செய்ய முடியலங்கிற ரீசனுக்காக, உங்க பிறந்த வீட்டுல உங்களுக்கு கிடைக்காத ஃப்ரீடம், பிறந்த வீட்டுல உங்களுக்கு இல்லாத ஒரு லிபர்ட்டி உங்களுக்கு போற இடத்துல கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். ஒய்? பிகாஸ்
ஃப்ரீடம்ங்கிறது ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாங்குறதே இல்லை. அது உங்களுக்குள்ள நீங்களா சஸ்டைனபிளா கிரியேட் பண்ண வேண்டியது. யூ ஷுட் பி இண்டிபெண்ட் ஆன் யுவர் ஓன். யாராவது வந்து ஓகே உனக்கு இன்று நான் சுதந்திரம் கொடுத்தோம் அப்படின்னு கொடுக்கணும்னு நீங்க முதல்ல எதிர்பார்க்க கூடாது. அதுவே தப்பு. ஓகே, செகண்ட் கொஸ்டின் இதுதான். தேர்ட் ஒன், என்னோட லவ் ஆஃப் மை லைஃப் எனக்கு வந்து இவங்க தான். இவங்களோட இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அப்படியே நான் என் வாழ்க்கையில எல்லாத்தையுமே சாதிச்சிடுவேன். ஒரு மணிரத்னம் மூவி ஏஆர் பிஜிஎம் மாதிரி அப்படியே சூப்பரா இருக்க போகுது என் லைஃப். அதனால நான் வந்து இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்க அவங்களே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, லைக் சீசன்ஸ் பீப்புள் சேஞ்ச். அதுதான் உண்மை. நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், அதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கவங்க இதே மைண்டோட நாளைக்கு இருக்க மாட்டாங்க. நாளைக்கு என்னங்க, அடுத்த நிமிஷமே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவ்வளவுதான் லைஃப். அந்த மாதிரி ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, அது ஒரு லவ் அப்படின்னு ஒரு டீப் லவ்ல இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா, அகெயின் சொல்றேன், நல்லா யோசிங்க. தென் ஃபோர்த், வீட்ல ப்ரெஷர் போடுறாங்க. வயசாகிட்டே போகுது, எப்ப கல்யாணம் பண்ணுவ? சொந்தக்காரங்க எல்லாம் கேக்குறாங்க. எந்த ரிலேட்டிவ்ஸ் வெட்டிங் இல்லை எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் எதுக்கு போனாலும் அப்புறம் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம், அப்புறம் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ண போற, இதே விஷயத்தையே கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. இந்த டார்ச்சர் தாங்க முடியல, அதனால ஓகே சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா இதை விட அது பயங்கரமான டார்ச்சரா இருக்கும். கல்யாணம் பண்ண அப்புறம் குழந்தைய பொண்ணு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? குழந்தை பிறந்துருச்சு வச்சுக்கோங்களேன், ஐயோ என்ன ஒத்த புள்ளியோட நிறுத்திட்டேன், அந்த குழந்தைக்கு கூட விளையாடுறதுக்கு இன்னொரு குட்டி பாப்பா வேணாமா அப்படின்னு அதுக்கு ஒரு ப்ரெஷர் போடுவாங்க. ஓகேவா? இதுக்குதான் குட்டி மேல குட்டி போட்டுட்டு நீங்க அதோட அந்த குட்டி ஓகே, நான் தப்பு சொல்லல, வரல, நோ அஃபென்ஸ். நம்ம அம்மா அப்பாவும் நம்மள வந்து நல்லபடியா பெற்று வளர்த்து எல்லாம் வச்சிருக்காங்க தான், நான் கண்டிப்பா அதை மதிக்கிறேன். ஆனா நம்ம முன்னாடி இருக்கவங்க எல்லாம் அதை பண்ணாங்கன்றதுனால அது கரெக்டுன்னு ஆயிடாது, நாமளும் அதை தான் பண்ணணும்னு ஆயிடாது. புரியுதா? அன்னைக்கான கால சூழ்நிலை, ஒரு பொண்ணு கண்டிப்பா தனியாவே இருக்க முடியாது, அவளுக்கு கண்டிப்பா ஒரு பையனோட சப்போர்ட் வேணும். ஒரு பையன் கூட வேற எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே இந்த சொசைட்டி தப்பா பேசும். ஸோ அதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் லைஃப் லாங் கூட இருப்பாங்கன்னு கல்யாணம்னு ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறதே தப்பான கான்செப்ட். புரியுதா? அதுதான் என்னோட 5th கொஸ்டின்ஸ் டு யூ. என்ன, நம்ம கடைசி காலத்துல நம்ம கூட யாராவது இருக்கணும்ல. அம்மா அப்பா எவ்வளவு நாள் இருப்பாங்க, கூட பிறந்தவங்க எவ்வளவு நாள் இருப்பாங்க, உன் கூடவே ஒருத்தங்க இருக்கணும்ல, அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னா நல்லா யோசிச்சு பாருங்க. லைஃப்ல யார் முன்னாடி போவா யார் பின்னாடி போவான்ல தெரியாது. கடைசி காலத்துல உடம்பு முடியாத போயிடுச்சுன்னா உங்களை பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு நர்ஸ், அவ்வளவுதான். கொஞ்சமா காசும் நல்ல ஒரு குட் குவாலிட்டியான ஹியூமன் பீயிங்குமா இருந்தாலே போதும். யாராவது ஒருத்தங்க சர்வீஸ் மைண்ட்ல இருக்கவங்க கண்டிப்பா நம்மளை பார்த்துப்பாங்க. அதுக்காகத்தான் ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு அவசியம் இல்லை. மோரோவர், இப்போ சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு, இல்ல அவனுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, அப்ப யாராவது தனியா தானே இருப்போம். இல்ல திருப்பி தனியா இருக்கோம்னு அந்த வயசுல இன்னொரு கல்யாணம் பண்ணுவோமா? ஆ, மாட்டோம்ல. இவ்வளவு வயசாயிடுச்சு பொண்டாட்டி செத்துட்டா, இவ்வளவு வயசாயிடுச்சு புருஷன் செத்துட்டான், அதோ கோயில் கொள்ளன்னு எங்கேயோ சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ இதுதாங்க ரியாலிட்டி. நான் வந்து மேரேஜுக்கு அகெயின்ஸ்ட் எல்லாம் இல்லை. மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படியே ரொம்ப குளோரிஃபைடா ரொம்ப ப்ளூம்டா, கல்யாணம்ங்கிறது உன் வாழ்க்கையில நீ அடைய வேண்டிய ஒரு மைல்கல், ஒரு அது அந்த கிரேட் அட்டைன்மெண்ட் நீ அடையலைன்னா அவ்வளவுதான், நீ வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு இப்ப நம்ம எப்படி சொல்றது, ஒரு என்லைட்மெண்ட்டுக்கு நிகழா மேரேஜை கொண்டு போய் வைக்க வேண்டாம். யா, மேரேஜ் இஸ் குட். சொசைட்டி அப்பதான் ஒரு ஸ்ட்ரக்சரோட இருக்கும், அப்பதான் ஒரு டிசிப்ளின் இருக்கும், எல்லாமே நான் அக்ரி பண்றேன். இந்த ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் அக்ரி பண்றேன். ஓகே, எல்லாமே ஓகே. என்னோட பாயிண்ட் இதுல என்னன்னா, கல்யாணங்கிறது செஞ்சே ஆகணுமா, அவ்வளோ மேண்டிட்ரியா?
இவனால சாப்பிடாம இருக்க முடியாது, தூங்காம இருக்க முடியாது, மூச்சு விடாம இருக்க முடியாது. அந்த மாதிரியா கல்யாணம்? அந்த மாதிரியாங்கிறது தான் கொஸ்டின் இதுல. ஸோ ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆக போறது இல்ல. மேபி என்னோட தாட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கலாம். இருந்தா ஐ எம் ஃப்ரீ டு கமெண்ட்ஸ். பேசலாம், சொல்லுங்க. என்னோட ஒப்பீனியனை நான் ஷேர் பண்றேன். இந்த 5 திங்ஸ் யோசிச்சு பாருங்க. இதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பாஸ் எடுத்து யோசிங்க. இதெல்லாம் இதுக்காகலாமா அப்படின்னு யோசிங்க. இதெல்லாம் மீறியும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இல்ல, நான் ரொம்ப கிளாரிஃபைடா இருக்கேன், எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. சம்முன்னு வாழுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். திங்க் அபவுட் இட்.